Good evening, church. திருச்சபையே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். Shalom to you. உங்கள் அனைவருக்கும் ஷாலோம் என்று வாழ்த்துகிறோம். This evening we will look at Psalms 9. இந்த மாலை வேளையிலே நாம் சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். Okay, this psalm is Thanksgiving psalm, இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். written by King David. தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். Okay, we do not know what background he wrote it from. அவர் என்ன பின்னணியிலிருந்து எழுதியிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. Okay, but it's a psalm of thanksgiving. ஆனால் இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். This was probably written after victory in battle. இந்த சங்கீதமானது ஒரு யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு எழுதின ஒரு சங்கீதம். Okay, because it's the major part of the psalm, it has a tone of confidence. காரணம், இந்த சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்பிக்கையை அது காண்பிக்கிறது. Okay, so it's written by King David to God. தாவீது ராஜா தேவனுக்கு எழுதுகிறார். For thanking God for punishing the wicked. துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போட்டதற்காக நன்றி கூறுகிறார். Defending the oppressed. அதாவது யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் ஒடுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். But halfway through the psalm it moves to prayer. ஆனால் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது பாதி வழியில அது ஜெபத்துக்கு போகுது. Okay, David calls God to vindicate the oppressed. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக அவர் அங்கே பாதி வழியிலே சொல்கிறார். Okay, so there's three parts of this psalm. மூன்று பகுதி இந்த சங்கீதத்திலே. Okay, verses 1 to 6. வசனங்கள் 1 லிருந்து 6. The psalmist resolves to praise God. சங்கீதக்காரர் தேவனை துதிக்கும்படியாக அவர் தீர்மானிக்கிறார். Then verses 7 to 12, the psalmist declares the Lord as righteous king and judge. வசனங்கள் 7 லிருந்து 12 வரைக்கும் தேவன் ஒரு நீதிபரர், நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். Verses 13 to 20, வசனங்கள் 13 லிருந்து 20 வரைக்கும் the psalmist calls God to help the afflicted and execute judgment on the wicked. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் அதை செய்கிற துன்மார்க்கரை கர்த்தர் அழிக்கும்படியாய். Okay, let us look at the first part. முதல் பகுதியை நாம் பார்ப்போம். Verses 1 to 6. வசனம் 1 So லிருந்து just 6 read that to you. வாசிக்கிறோம். I will give thanks to the Lord with my whole heart. I will recount all your wonderful deeds. I will be glad and exult in you. I will sing praise to your name, O Most High. When my enemies turn back, they stumble and perish before your presence. For you have maintained my just cause. You have sat on the throne, giving righteous judgment. You have rebuked the nations. You have made the wicked perish. You have blotted out their name forever and ever. The enemy came to an end. In everlasting ruins, their cities you rooted out. The very memory of them has perished. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்கள் நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. So in verses 1 and 2, what we see is King David begins the psalm with a resolution to give praise to God. வசனங்கள் 1-2 தாவீது ராஜா தேவனை துதிக்கும்படியாக அவர் தன்னுடைய உள்ளத்தில் தீர்மானிக்கிறார். I will praise God. நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். And he states, you will see there's 4 I will statements he makes. பிறகு நான் என்று சொல்லி இப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 4 times. 4 தடவை அவர் சொல்லுகிறார். The first one you will see that in verse 1, I will give thanks to the Lord. அவர் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். Then also in verse 1 we see he says, I will recount all your wonderful deeds. பிறகு அவர் சொல்லுகிறார் வசனம் 1 உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Then he says in verse 2, I will be glad and exult in you. பிறகு 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.
உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன். And then lastly he says, I will sing praise to your name, O Most High. பிறகு அவர் சொல்லுகிறாரு, உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். So 4 I ams he makes. 4 இப்படியாய் அவர் சொல்லுகிறார். Okay, I will praise the Lord. நான் கர்த்தரை I will ஸ்தோத்திரிப்பேன். give thanks to the Lord. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். I will recount of all that he has done before. கர்த்தர் எனக்கு இது முன்பாக செய்ததெல்லாம் நான் நினைவு I கூறுவேன். will be glad. நான் I சந்தோஷப்படுவேன். will sing praise. நான் கர்த்தருக்கு துதி பாடுவேன். So he makes a resolve to do that. ஆகையால் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இதை செய்வதற்கு. Then in verses 3 to 6 வசனங்கள் 3 இருந்து 6 வரைக்கும் he tells us why he wants to praise the Lord. ஏன் கர்த்தரை துதிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He is very typical of David. He'll tell us why he does something. தாவீது எப்பொழுது நாம் பார்க்கும்போது அவர் காரணத்தை சொல்லுவார் ஏன் அவர் துதிக்கிறார். It's not just the flow of the moment. இது திடீர்னு வந்த ஒரு காரியம் அல்ல. Okay, David sings not because he's bored. அதாவது தாவீது அவருக்கு ஒண்ணும் இல்ல போர் அடிக்குதுன்னு சொல்லி பாடுகிறதா அப்படி அல்ல. He's not trying to kill time. அந்த நேரத்தை கொல்வதற்காக அல்ல. He's not trying to sing in the shower. அதில் குளிக்கும்போது பாடுறதுக்காக அல்ல. He gives a reason. ஒரு காரணம் சொல்லுகிறார். I'm going to praise God நான் கர்த்தரை துதிக்க போறேன் because I have received goodness from God. ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து நான் நன்மைகளை பெற்றிருக்கிறேன். So he also has given 4 reasons why he's going to praise God. 4 காரணங்களை சொல்றார் ஏன் அவர் கர்த்தரை துதிக்க போகிறார். Verse 3 he says, because his enemies have turned back and perished before God. அவர் இங்கே சொல்லும்போது அவருடைய சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது They have turned back and they have perished before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக அழிந்து போனார்கள். Okay, we see that verse 3. வசனம் 3ல நாம் பார்க்கிறோம். Then in second thing he says, God has vindicated me. இரண்டாவது அவர் சொல்லுகிறார் கர்த்தர் அவரை நியாயம் தீர்த்தார். Then thirdly he says, God has judged the wicked nations. பிறகு கர்த்தர் மூணாவது காரியம் சொல்லுகிறார் கர்த்தர் வந்து துன்மார்க்க தேசங்களை அழித்து போட்டார். The fourth thing, நாலாவது the enemies have been destroyed with no memory of them. சத்துருக்கள் அவர்கள் நினைவு கூற முடியாதபடிக்கு அழித்து போட்டார். God has totally taken away their cities. கர்த்தர் அவருடைய பட்டணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்து போட்டார். So in these first 6 verses, ஆகிய அந்த முதல் 6 வசனங்களில் what we see, நாம் என்ன பார்க்கிறோம்? David says, I'm going to praise God. நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். Why? ஏன்? And he tells us why he's going to praise God. காரணங்களை ஒவ்வொன்றா சொல்லுகிறார். Whenever David does something, is with a reason. கர்த்தர் செய்த காரியங்களை அவர் காரணத்தோடு அவர் செய்கிறார். Okay? So that is the first part of this psalm. முதல் பகுதியோட சங்கீதம் இதுதான். I'm going to praise God. நான் தேவனை துதிக்க And போறேன். this is why I'm going to praise God. இதனால தான் நான் தேவனை செய்ய போறேன். Okay? So then let's look at the second part. இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம். From verses 7 to 12. வசனம் 7 இருந்து 12 வரைக்கும். I'll read it to you. But the Lord sits enthroned forever. He has established his throne for justice, and he judges the world with righteousness. He judges the people with uprightness. The Lord is a stronghold for the oppressed, a stronghold in times of trouble. And those who know your name put their trust in you. For you, O Lord, have not forsaken those who seek you. Sing praises to the Lord, who sits enthroned in Zion. Tell among the people his deeds. For he who avenges blood is mindful of them. He does not forget the cry of the afflicted. எல்லாம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்ச கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்களை உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். First we look at the 2 verses 7 and 8. 7-8 வசனங்கள் 2 பார்ப்போம். Okay. Here David talks about the kingship of the Lord. இங்கே தாவீது தேவனுடைய ராஜரீகத்தை குறித்து பேசுகிறார். And he declares 2 things. 2 காரியங்களை அறிக்கை செய்கிறார். The first thing, முதலாவது he says the Lord is the king who sits on the throne forever.
கர்த்தரே தம்முடைய சிங்காசனத்துல என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கிறார். When he says that, he means the Lord is king. இதை சொல்லும்போது கர்த்தரே ராஜாவா இருக்கிறார். There's no other God who is king. வேற எந்த ஒரு தேவனும் ராஜாவாய் இல்லை. It's the Lord. கர்த்தரே. And it's not temporal, it's permanent. தற்காலிகம் அல்ல, இது நிரந்தரமாய் இருக்கிறது. And he does not share his glory with anyone. அவர் தம்முடைய மகிமை யாரோடும் அவர் பங்கிடுவதில்லை. Him alone forever. அவர் மாத்திரமே எப்பொழுதும். The second thing that he declares இரண்டாவது காரியம் அறிக்கை செய்கிறார் is that the Lord has established his throne for the purpose of justice. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை நியாயம் தீர்ப்பதற்காகவே அமைத்திருக்கிறார். What does that mean? அது என்ன அர்த்தம்? God is king, தேவன் ராஜாவா இருக்கிறார். and his kingship is tied to his role as the judge of the earth. அவருடைய ராஜ்யபாரமானது அதாவது உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு அடங்கி இருக்கிறது. He's not only gives blessing, ஆசீர்வாதம் கொடுப்பது he மாத்திரமல்ல, does not only control things, அவர் காரியங்களை அவர் ஆட்கொள்வது he's not மாத்திரமல்ல, only the creator, அவர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, but along with his throne comes his role as the judge of the earth. அவருடைய ராஜ்யபாரத்தோடு உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். He's tied in together. ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறார். So here is where David introduces us to who God is. இங்க நாம் பார்க்கிறோம் தேவன் யார் என்று சொல்லி உலகத்துக்கு தேவனை அறிமுகப்படுத்துகிறார். God is the righteous king and judge. தேவனே நீதியுள்ள ராஜா, அவர் நியாயம் தீர்க்கிறவராய் He is the king and judge at the same time. அவர் ராஜாவும் நியாயாதிபதியாயும் இருக்கிறார். So he has to bring justice on the earth. ஆகியனாலே பூமியிலே அவர் நியாயத்தை கொண்டு வர வேண்டும். He will judge the world, உலகத்தை நியாயம் தீர்ப்பார், he will judge the people ஜனங்களை நியாயம் தீர்ப்பார், based on righteousness. நீதியை வைத்துதான். So he has a standard on which he has to judge the earth. ஆகியனாலே அவருக்குன்னு ஒரு தரம் இருக்கிறது, நீதியாய் அவர் செய்வார். Then the second part in verses 9 to 10. அடுத்த பகுதி 9-10 வசனத்துல David declares God, the Lord, as a stronghold. இங்க நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை தாவீது ஒரு பலமுள்ள ஒரு கோட்டையாய் அவர் சொல்கிறார். What is a stronghold? அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? அடைக்கலம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன? It's a fortified place of defense. அதாவது இந்த அடைக்கலம் பாதுகாப்புள்ள ஒரு இடம். For protection, பாதுகாப்புக்கு, against an attack. யாராவது தாக்கும்போது அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. David declares that the Lord is a stronghold. தாவீது இங்கே சொல்கிறார், தேவனே நமக்கு அடைக்கலமானவர். For who? யாருக்கு? Not for everybody. எல்லாருக்கும் அல்ல. But see, first thing he says in verse 9, for those who are oppressed. அதாவது 9 வசனத்துல பார்க்கிறோம் சிறுமைப்பட்டவர்களுக்கு. Number 2, for those in trouble. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் நெருக்கப்படுகிறவர்களுக்கு. So what is David saying? தாவீது என்ன சொல்கிறார்? That the righteous king and judge, நீதியுள்ள ராஜா நியாயாதிபதி, will defend and protect anyone who is oppressed or in trouble. யாரெல்லாம் சிறுமைப்படுகிறார்களோ நெருக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் பாதுகாப்பு கொடுப்பார். All the oppressed have to do நெருக்கப்படுகிறவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் is to put their trust in the Lord. தங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். Call upon him. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். And for verse 10 he says, வசனம் 10ல சொல்கிறார், whoever knows the Lord and puts their trust in him, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ தங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறார்களோ they will receive his justice. அவர்கள் அவருடைய நியாயத்தை பெறுவார்கள். For he will not forsake them. காரணம் அவர் தங்களை கைவிட மாட்டார். So David declares two things here as we in this few verses. தாவீது இங்க ரெண்டு காரியங்களை இங்க அறிக்கை செய்கிறார். The Lord is righteous king and judge. ஆண்டவர் நீதியுள்ள ராஜா நியாயாதிபதி. And the second thing, the Lord is a stronghold for the oppressed. நெருக்கப்படுகிறவர்களுக்கு ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். And verses 11 to 12. வசனங்கள் 11-12. What he says is, after he declares these two things about God, இந்த ரெண்டு காரியங்களை தேவனை குறித்து அவர் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? he exhorts those who are listening to his psalm. அந்த சங்கீதத்தை கேட்கிற யாவர்களுக்கும் அவர் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். If you are afflicted, நீங்கள் நெருக்கப்படுவீங்கனாக்கா sing praises to the Lord. கர்த்தருக்கு துதிப்பாடுங்க. Testify to the people about his works. அதாவது ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்கைகளை அறிவிங்க. Why? ஏன்? Okay, he tells us in verse 12. வசனம் 12ல சொல்லுகிறார், Because the Lord will remember you. என கர்த்தர் அவர்களை நினைவு கூறுவார். He is an avenger of wrongdoing.
அதாவது தப்பு செய்கிறவர்களை அவர்களை அவர் தண்டிப்பார். So he'll remember you. ஆகியனாலே உங்களை அவர் நினைவு கூறுவார். And then the second thing he says, the Lord will not forget your cry. ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை மறக்க மாட்டார். The Lord will remember you. ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். The Lord will not forget your cry. உங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் மறக்க மாட்டார். In another psalm, in Psalm 18:12, இன்னொரு சங்கீதம் 18-12 வசனத்துல David exhorts us. தாவீது நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த கோட்டை. The righteous run into it and they are saved. நீதிமான்கள் அதுக்குள்ளாக ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். What is David saying? தாவீது என்ன சொல்லுகிறார்? If we are in the right, நாம் சரியா இருப்போம்னா, if we are oppressed, நாம் ஒடுக்கப்படுவோம்னா, let us not fret. நாம பயந்து போக வேண்டாம். Call upon God. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். He is the king and the judge. அவரே ராஜா, அவரே நியாயாதிபதி. He will defend us. அவர் நமக்கு பாதுகாப்பு He will remember you. அவர் உங்களை நினைவு கூறுவார். He will not forget you. உங்களை மறக்க மாட்டார். Okay? He has to do what is right. எது சரியா இருக்கிறதோ அதை அவர் செய்வார். Then let's look at the third part now. மூணாவது பகுதியை நாம் பார்ப்போம். Verses 13-20. வசனம் 11-20 வரைக்கும். Read that to you. Be gracious to me, O Lord. See my affliction from those who hate me, O you who lift me up from the gates of death, that I may recount all your praises, that in the gates of the daughter of Zion I may rejoice in your salvation. The nations have sunk in the pit that they have made, in the net that they hid, their own foot has been caught. The Lord has made himself known, he has executed judgment. The wicked are snared in the work of their own hands. The wicked shall return to Sheol, and all the nations that forget God. For the needy shall not always be forgotten, and the hope of the poor shall not perish forever. Arise, O God, let not man prevail. Let the nations be judged before you. Put them in fear, O Lord. Let the nations know that they are but men. வசனம் 13. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. So in this third part, இந்த மூன்றாவது பகுதியிலே psalmist calls out to God to help the afflicted. சங்கீதக்காரர் தேவனை நோக்கி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, to execute judgment on the wicked. துன்மார்க்கர் மேலே நியாயத்தை செலுத்தும்படியாக. Verse 13-14. வசனம் 13-14. What happens in this verses? He suddenly changes the tone from thanksgiving to prayer. நம்ம இங்க பார்க்கிறோம், ஸ்தோத்திர தொனியிலிருந்து இப்பொழுது ஜெபத்துக்கு திருப்புறார். David calls on to God to be gracious to him. இங்கே தாவீது தேவனை நோக்கி தன்னை குறித்து அவர் இறங்கும்படியாய் அவர் He கேட்கிறார். says, see my affliction from the wicked. அவர் இங்க சொல்கிறார் பாருங்க, துன்மார்க்கர் எனக்கு செய்யும் நிந்தைகளை கண்ணோக்கி பாரும். From those who hate me. என்னை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ நீர் பாரும். And he says, he recounts how God has spared his life before. முன்பு எப்படி தேவன் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார் என்று சொல்லி அதை நினைவு From death. கூறுகிறார்.
மரணத்திலிருந்து. So he says, God, do it again. ஆண்டவரே மறுபடியும் செய்யும் என்று சொல்லி. So that I can praise you again. ஆகினால் நான் மறுபடியும் உம்மை துதிப்பேன். I can rejoice again. மறுபடியும் நான் களி கூறுவேன். So now he shifts it, Lord, look at my situation. இப்போ அவர் என்ன சொல்றார்? கர்த்தாவே என்னுடைய சூழ்நிலை பாரும். Be gracious to me. என்மேல் கிருபையாய் இருங்கோ. You saved me once. ஒரு முன்பொரு தடவை நீர் என்னை காப்பாற்றினீர். Save me again. மறுபடியும் என்னை காப்பாற்ற So that I can worship you some more. ஆகினால் நான் மறுபடியும் நல்ல துதித்து ஆராதிக்க முடியாது. மறுபடியும் நான் துதித்து களி கூற முடியாது. Then he, in verses 15 to 18, 15 இருந்து 18 வரைக்கும் he recounts God's judgment on the wicked. துன்மார்க்கர் மேல கர்த்தர் செலுத்தின நியாயத்தை அவர் பார்க்கிறார். See, as he's asking something from God, தேவனிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறார். he recounts God's judgment on the wicked. துன்மார்க்கர் மேல இருக்கிற நியாயத்தை அவர் பார்க்கிறார். Okay, he recounts it again. மறுபடியும் நினைவு கூறுகிறார். Okay, this is how you have been doing. இப்படிதான் நீ செய்து வந்தீர் ஆண்டவரே. Okay, so 4 things he declares, he recounts. 4 காரியங்களை அவர் அறிக்கை செய்கிறார். Okay, first thing he says in verse 15, the wicked nations have sunk in the pits that they dug. முதல் காரியம் 15 வருஷத்தை நாம் பார்க்கிறோம், ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். Second thing, இரண்டாவது, that same nations, their foot was caught in the trap that they hid. இரண்டாவது அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. Verse 16, third one, மூணாவது 16 வசனம், the wicked are snared in the works of their own hands. துன்மார்க்கர்கள் தன் கைகளின் செய்கைகளிலேயே சிக்கி கொண்டார். And the fourth one, நாலாவது verse 17, 17 வசனம், the wicked shall return to Sheol. அவருங்க சொல்றார், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Sheol, which is the land of the dead. அதாவது இது மரித்து போர்களுடைய இடம் ஷியோல். Okay, so David seeks God for help. தாவீது தேவனுடைய உதவியை நாடுகிறார். And he recounts back, this is how you are. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ இப்படிதான் இருக்கிறீர். And verse 16, 16 வசனத்துல he says that the Lord makes himself known by his judgment on the wicked. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தை அறிய முடியாது, துன்மார்க்கர்கள் அதை காண்கிறார்கள். The king judge, ராஜா நியாயத்திருக்கிறார். he reveals himself by judging the wicked. அவர் தம்மை துன்மார்க்கரை நியாயத்திருக்கிறதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். That's how God reveals himself from time to time. நாம் பார்க்கிறோம், அப்பப்ப தேவன் இப்படியே தான் In வெளிப்படுத்துவார். times of wickedness, அக்கிரம காலங்களிலே, times of people not fearing God, தேவனுக்கு பயப்படாத இருக்கிற வேளையிலே God reveals himself. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். He will bring justice. அவர் நியாயத்தை கொண்டு He வருவார். will show that he is God. அவர் தேவன் என்று காண்பிப்பார். The ways of the wicked துன்மார்க்கருடைய வழியோ who forget God, தேவனை மறப்பார்கள். it will return to them. அது அவர்களுக்கு மறுபடியும் திரும்பி வரும். இதுதான் தாவீது சொல்லுகிறார். It will return to them. அவர்களுக்கு திரும்பி வரும். They will be taken to the realm of the dead. மரித்து போகிற போகிறவர்களுடைய இடத்துக்கு இவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். The needy, தேவை உள்ளவங்க, the oppressed, ஒடுக்கப்படுகிறவங்க, the poor, ஏழைகள், they instead will be remembered by God. அவர்கள் தேவனால் நினைவு கூறப்படுவாங்க. The Lord will defend their cause. கர்த்தர் அவருடைய காரியங்களை அவர் பாதுகாப்பார். The word remember, as I always say, நினைவு கூறும் என்று it சொல்லுகிறது. means God will act in his time. தேவன் தன்னுடைய நேரத்திலே காலத்திலே அவர் கிரியை He செய்வார். doesn் forget. அவர் மறக்க He will மாட்டார். remember when the time comes. அந்த நேரம் வரும்போது அவர் நினைவு கூறுவார். Okay. Then in verses 19 to 20, 19-20 வசனத்துல David ends the psalm தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். by making a call to God. தேவனை நோக்கி ஒரு சத்தத்தை He ஏறெடுக்கிறார். says, God, arise, அவர் சொல்றார், தேவனே எழுந்தருளும், judge the nations, தேசங்களை நியாய தீர்த்தருளும், put these nations in their places, அந்தந்த தேசத்தை அந்தந்த இடத்துல வையும், let them fear you, அவர்கள் உமக்கு பயப்படட்டும், for they are just men. அவர்கள் எல்லாரும் சாதாரண You மனுஷர்கள் are தான். God. நீர் தேவன், Arise and judge them. எழும்பி அவர்களை நியாய தீர்த்தருளும். Okay, it's calling up to God. இது தாவீது தேவனை நோக்கி Take your place as king and judge. over the ஆண்டவரே, earth. நீர் ராஜாவாக நியாயாதிபதியாக உம்முடைய இடத்துல நீர் அமர்ந்திரும். Okay, so as we draw to a conclusion, முடிவுக்கு நாம் வரும்போது what do we learn? நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? What is David
trying to speak. தாவீது என்ன பேசுகிறார்? So what he's revealing to us is the Lord is the king and the judge. என்ன வெளிப்படுத்துகிறார் கர்த்தரை குறித்து? அவர் ராஜாவாக நியாயாதிபதியாக இருக்கிறார். He sits on the throne. அவர் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். Forever. எப்பொழுதும். Alone. தான் மாத்திரமே. Not for now, but for eternity. இப்பைக்கு மாத்திரமல்ல, நித்தியம் வரைக்கும். And that his kingship is tied to justice. அவருடைய ராஜரிகம் நியாய தீர்ப்போடு அது இணைந்திருக்கிறது. He will bring justice on the earth. அவர் பூமியிலே நியாயத்தை கொண்டு வருவார். Those who know this judge and king and judge, இந்த ராஜாவையும் நியாயாதிபதியும் அறிந்தவர்கள், we can always anticipate his act. அவருடைய செய்கையை நம்ம எதிர்பார்க்கலாம். He defends and he protects those who are oppressed. யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக அவர் நிற்பார். He helps those who are in need. தேவை உள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்வார். For he sees, அவர் பார்க்கிறார், he hears, கேட்கிறார், and he remembers the affliction. நினைவு கூறுகிறார் அவருடைய சூழ்நிலை. So we know that this king and judge that we serve will save the oppressed. ஆகினால் நமக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கிற நம்புகிற தேவன் அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் சரிப்படுத்துவார். He will execute judgment on the wicked. துன்மார்க்கன் மேலே அவர் நியாயத்தை கொண்டு வருவார். God's throne is a throne not only of blessing but a throne of justice. தேவனுடைய சிங்காசனம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதே சமயத்தில் நீதியும் சரி கட்டுவார். So the message of this time is for two groups of people. ஆகியனால இந்த செய்தி ரெண்டு விதமான கூட்ட ஜனங்களுக்கு, those who are afflicted ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, and those who are afflicting others. யார் மற்றவர்களை அவங்க ஒடுக்குறாங்களோ அவர்களுக்கு. For those of us who are in trouble, யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ or oppressed, அல்லது ஒடுக்கப்படுகிறார்களோ, what we need to do? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் is என்ன? only to seek the Lord. தேவனை மாத்திரம் நாம் தேட வேண்டும். David says those who seek the Lord will not be forsaken. ஆகினால் இங்க தாவீது சொல்றார், யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். For those who are oppressing others, யாரெல்லாம் மற்றவங்களை ஒடுக்குறாங்களோ, we need to learn to fear this king and judge. இந்த ராஜாவையும் இந்த நியாயாதிபதியும் நாம் பயப்பட வேண்டும். Because the throne of God, ஏனால் தேவனுடைய சிங்காசனம் will bring justice. அது நியாயத்தை கொண்டு He will bring justice on the earth. அவர் நிச்சயமாய் பூமியில் நியாயத்தை கொண்டு And he will judge the wrongdoers. யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ அவர்கள் நிச்சயமாய் அவர் கண்டிப்பார். So as we draw to a close, ஆகினால் முடிவுக்கு நாம் வரும்போது Psalm 9, சங்கீதம் 9, Psalm 9, thanksgiving. ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். God is on the throne. தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் He is the இருக்கிறார். king. அவர் ராஜாவாய் He is இருக்கிறார். the judge. அவரே He நியாயாதிபதி. will defend his children. அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். He will protect his children. அவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். He will fight for his children. அவருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்வார். Father God, we thank you for our king and our judge. பிதாவே, நீர் எங்களுடைய ராஜாவும் நியாயாதிபதியாக இருப்பதற்கு நன்றி கூறுகிறோம். We thank you that you are a defender of those who are oppressed. சிரமப்படுகிறவர்களுக்கு நீர் அடைக்கலம் பாதுகாப்பு Thank you கொடுப்பதற்காக நன்றி. that you are a fortress to those who need help. நீர் எங்களுடைய கோட்டையாக இருப்பதனால தேவைப்படுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். Thank you for the reminder that you listen to the cry of your children. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஞாபகத்தை மறுபடியும் கொடுப்பதற்கு நன்றி கூறுகிறோம். You remember நீர் நினைவு கூறுகிறீர். and you will never forget their cry. நீர் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை நீர் மறக்க மாட்டீர். So even as you read this psalm, இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் I போதும் pray for your Holy Spirit to speak into our hearts, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். to be encouraged in our spirits, எங்களுடைய ஆவியில் நாங்கள் உற்சாகம் அடைய, to call upon you in times of trouble, ஆபத்து காலங்களிலே உம்மை நோக்கி கூப்பிட, and to receive the help that we need. எங்களுக்கு வேண்டிய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. We praise you உம்மை துதிக்கிறோம். because you have done so many things for our lives. நீர் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீர். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.